ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகா பெரியவா சரணம். இன்றைய நாள் February 6. இந்த ஒரு தினமானது சக்தி, சாந்தி, மனநிறைவு, வீட்டில் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கக்கூடிய சிறப்பு ஒரு நாளா கருதப்பட்டு வருகிறது. எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அவை கரையக்கூடிய சக்தியானது இந்த ஒரு நாளில் இருக்கும். மனது நினைப்பது இந்த ஒரு நாளில் நிச்சயமாக நிறைவேறும். கண்முன்னே மாற்றங்கள் வரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளை நம்ம பயன்படுத்தி கொண்டு செய்கின்ற ஒரு சின்ன செயல்கள் கூட நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும் அப்படின்னு கூறினால் உங்களால நம்ப முடியுமா? இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இந்த ஒரே ஒரு மந்திரத்தை மட்டும் கிழக்கு திசையை நோக்கி நீங்க கூறி அமர்ந்து விட்டு கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இன்று பூமி ஆகாய சக்திகள் மிக அதிகமாக செயலில் இருக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இதனுடைய சிறப்பாக எதிர்மறை சக்திகள் அனைத்தும் குறையும். வீட்டில் பண அதிர்ஷ்டமானது பெருகும். குடும்பத்தில் அமைதி உயரும். அலைப்பாய்கின்ற மனமானது அமைதியான ஒரு நிலைக்கு வரும். சுபகாரியத்திற்கு நல்ல தொடக்கமானது கிடைக்கும். இன்று கூறப்படுகின்ற இந்த ஒரு மந்திரமானது 3 மடங்கு பலனை அளிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க இந்த ஒரு நாள் முடிவதற்குள் எப்படியாவது கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இந்த ஒரு மந்திரத்தை எந்த திசையை நோக்கி நீங்க அமர்ந்து கொண்டு கூறினால் உங்களுக்கு நன்மைகள் நடக்கும் அப்படின்னா கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொள்ளுங்கள். கிழக்கு திசையை நோக்கி நம்ம எந்த விதமான மந்திரங்களை கூறினாலும் சரி, கிழக்கு இல்லைன்னா வடகிழக்கு திசை, இந்த திசையானது மந்திரங்களை கூறுவதற்கு ஏற்ற ஒரு திசையாக இருக்கும். ஏன் நம்ம கிழக்கு திசையை பார்த்து கூறுறோம் அப்படின்னா சூரிய சக்தி அதிகமா தரக்கூடிய ஒரு திசை அப்படின்னா அது இந்த கிழக்கு திசை தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு நேரத்தில் நம்முடைய மனதானது தெளிவாகும். அப்படி தெளிவாகின்ற இந்த ஒரு நேரத்துல நம்ம கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு இந்த ஒரு மந்திரத்தை கூறலாம். முன்னேற்றத்துக்கும் வளர்ச்சிக்கும் கிழக்கு திசையானது மிகவும் ஒரு சிறப்பு வாய்ந்த திசையாக இருக்கும். எனவே நீங்கள் உண்பதாக இருக்கட்டும், எது செய்தாலும் கிழக்கு திசையை நோக்கி அமர்ந்து கொண்டு செய்யுங்கள். நிச்சயமா அதுல உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். இந்த கிழக்கு நோக்கி உட்கார்ந்து நீங்க மந்திரம் சொல்லும் பொழுது வாழ்க்கையில ஒரு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். தடைகள் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கும். பணவரவு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். வேலை வாய்ப்புக்கான ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். நீண்ட நாட்களாக வேலை இல்லாமல் தவித்து கொண்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை இந்த ஒரு நாள்ல நீங்க கூறுங்க. நிச்சயமா உங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இந்த ஒரு நாளில் கிடைக்கும். நல்ல முடிவுகள் எல்லாம் உங்களுக்கு வலுவடையும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சாதாரணமாக கூறக்கூடாது. உங்களுடைய கையில கற்பூரத்தை வைத்துக் கொண்டு கூறணும். கற்பூரம் எரிவதல்ல, அது ஒரு ஆவியான சக்தி. நமக்கு நேரடியாக இணையக்கூடிய ஒரு தருணத்தை ஏற்படுத்தும். கற்பூரத்துக்குள்ள ஒரு 4 ரகசிய பலன்களானது இருக்கு. வீட்டில் இருந்த கருமை துஷ்ட சக்திகளை முழுமையாக நீக்கும். மன அலைச்சல், பயம், பதற்றம் இது அனைத்தையுமே நம்முடைய வாழ்க்கையில இருந்து குறைக்கும். தெய்வீக ஒளி அதிர்வை நம்முடைய வீட்டிற்குள் அதிகரிக்க தொடங்கும். அந்த அளவுக்கு சக்தி இந்த கற்பூரத்துக்கு இருக்கு. இந்த கற்பூரத்தை நம்ம எந்த விதமான சுப காரியங்களுக்கு வேண்டுமானாலும் முதலாவதாகவும் சரி இறுதியாகவும் நம்ம இந்த ஒரு கற்பூரத்தை நிச்சயமாக பயன்படுத்துவோம். அப்படிப்பட்ட அந்த ஒரு கற்பூரத்தை வைத்து நீங்க இந்த ஒரு நாள்ல இந்த ஒரு செயலை செய்யணும். நம்முடைய பிரார்த்தனை நேரடியாக பிரபஞ்சத்துக்கு செல்லும். அவ்வளவு சக்தி இந்த கற்பூரத்தில் இருக்கு. அதனாலதான் இன்று நீங்க செய்யக்கூடிய கையில் இந்த கற்பூரத்தை எடுத்து இந்த ஒரு மந்திரத்தை சொல்லும் பொழுது அதனுடைய அதிர்வானது இந்த இரவில் முடிவதற்குள் உங்களுக்கு பலனை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வளவு நன்மைகள் இந்த ஒரு கற்பூரத்துல இருக்கு. இந்த கற்பூரத்தை கையில் நீங்க எப்படி வைக்க வேண்டும் அப்படின்னா வலது கையில ஒரே ஒரு சிறிய கற்பூரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். இடது கையில வைக்கக்கூடாது, வலது கையில் எடுத்துக்கொள்ள வேண்டும். வலது கையில வைத்துதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க பண்ணணும். அதை நீங்க எரிக்க வேண்டாம். மந்திரம் சொல்லும் பொழுது எரியாமல் உங்களுடைய வலது கையில் வைத்து அந்த கற்பூரத்தை உங்களுடைய உள்ளங்கைகளை நீங்க மூடிக்கொண்டால் போதும். உங்களுடைய நெஞ்சின் உயரத்திற்கு கையை உயர்த்தி வைத்துக் கொண்டு அதற்கப்புறமாக கற்பூரத்திலிருந்து வருகின்ற வாசனையானது உங்களுடைய மூச்சை இயல்பாக இழுத்து விடவும். உங்களுடைய மூச்சை இழுத்து விடும் பொழுது அந்த கற்பூரத்திலிருந்து வருகின்ற வாசனை உங்களுடைய மூச்சிற்குள் செல்வது போல அந்த கற்பூரத்தை வலது கையில வச்சிருக்க கற்பூரத்தை உங்க நெஞ்சுக்கு நேரா உங்களுடைய கையை தூக்கி நிமித்தி வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு இந்த கீழே நான் இப்போ சொல்லுகின்ற இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் கூறணும். அப்படி கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அதுவும் இந்த இரவிற்குள் நீங்க சொல்ல வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். இந்த மந்திரம் இதுவரைக்கும் யாருக்கும் பொதுவா சொல்லப்படாத ஒரு சக்தி வாய்ந்த மந்திரம். எனவே இந்த ஒரு நாள்ல நீங்க இந்த ஒரு மந்திரத்தை கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். இது உங்களுடைய வாழ்க்கையோட தடைகள், நஷ்டங்கள், துரதிருஷ்டங்கள், கெட்ட கனவுகள் போன்ற அனைத்தையுமே அகற்றி உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து அது அனைத்தையும் அகற்றி இந்த ஒரு நாள் இரவில் உங்களுடைய சொரூப அதிர்வை நிச்சயமாக உயர்த்திவிடும். அவ்வளவு சக்தி வாய்ந்த ஒரு மந்திரம். எனவே இந்த ஒரு மந்திரத்தை மட்டும்
நீங்க எப்படியாவது இந்த ஒரு நாள்ல கூறுங்க. அதே போல இந்த ஒரு மந்திரத்தை கூறும் பொழுது வலது கையில கற்பூரத்தை வைத்து கிழக்கு திசை நோக்கி நின்று கொண்டாலும் சரி, அமர்ந்து கொண்டாலும் சரி, அது உங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்றது. அமர்ந்து கொண்டோ நின்று கொண்டோ இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் கூறி வந்தால் போதும். நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் உங்களுடைய வீட்டில் நடக்கும். அவ்வளவு சக்தி இந்த ஒரு மந்திரத்துக்கு இருக்கு. ஓம் அகோராய நமகா. ஓம் சர்வேசாம் சுபம் பூயாத். ஓம் தீப யோதிர் நமோ நமகா. இதுதான் அந்த ஒரு மந்திரம். இதை நான் ஸ்கிரீன்ல கொடுக்குறேன். இதையும் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் இந்த ஒரு நாள்ல நீங்க 21 முறைகள் கூறணும். அந்த 21 முறைகள் நீங்கள் எப்படி கூற வேண்டும் அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய ஒரு செயலாக இருக்கும். கண்களை மூடிக்கொள்ள வேண்டும். கண்களை மூடிக்கொண்டு மூச்சை மெதுவாக இழுத்து விட்டு உங்களுடைய மனதை அமைதிப்படுத்திக் கொள்ளணும். எந்த விதமான பரிகாரங்கள் பூஜைகள் எது செய்தாலும் நம்முடைய மனதை முதல்ல நம்ம அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அமைதிப்படுத்தி கொண்டு அதற்கப்புறம் நம்முடைய மந்திரங்களை நம்ம கூறும் பொழுது அதனுடைய சக்தி நமக்கு மிக பெரிய அளவில் நன்மைகளை உருவாக்கும். உங்களுடைய மனதை அமைதிப்படுத்தி தெளிவாக வைத்துக்கொண்டு 21 முறைகள் நீங்க கூற வேண்டும். நீங்க சொல்கின்ற ஒவ்வொரு மந்திரமும் கற்பூரத்தின் அதிர்வுடன் உங்களுடைய வாழ்க்கையில நேரடியான ஒரு பிரகாசத்தை உருவாக்கும். கற்பூரத்தை இந்த ஒரு மந்திரம் முடிந்த பிறகு அதற்கு அப்புறம் தான் அந்த ஒரு கற்பூரத்தை நம்ம கையில வைத்திருக்கிற கற்பூரத்தை எரிய வைக்கணும். அது உங்களுடைய வீட்டில் 1 நிமிடம் பரவட்டும். இதுல உங்களுடைய கெட்ட அதிர்வுகள் அனைத்துமே சாம்பலாகிவிடும். அவ்வளவு சக்தி இந்த கற்பூரத்தை நீங்கள் கையில் வைத்து இந்த மந்திரத்தை கூறும் பொழுது அதில் இருக்கும். இந்த மந்திரத்தால் ஏற்படக்கூடிய 3 மாற்றங்கள், அதுவும் இன்று இரவுக்குள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். உங்களுடைய உள்ளமானது எவ்வளவு பாரங்களை சுமந்து கொண்டிருந்தாலும் அந்த உங்களுடைய உள்ளத்தில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உண்டாகும். மன அழுத்தம் அனைத்தும் உங்களை விட்டு குறையும். பயம், கவலை, கோபம், பதற்றம் இது அனைத்துமே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு விலகும். உறங்கும் போது ஆழ்ந்த நிம்மதியானது உங்களுக்குள்ளே ஏற்படும். அவ்வளவு சக்தியானது இந்த ஒரு மந்திரத்தை நீங்க கூறும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும். அடுத்த 48 மணி நேரத்தில் ஏற்படக்கூடிய உங்களுடைய வீட்டில் ஏற்படும் மாற்றங்கள், வீட்டில் ஒரு அமைதி நிலையானது மேம்பட்டு தகராறு முரண்பாடுகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். தொல்லைகள் அனைத்தும் தீர்ந்து உங்களுக்கு மிகப்பெரிய அளவுல உங்களுடைய ராசிகளின் உச்சமானது நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும். எதிர்பாராத நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நீங்க சிக்கி தங்கியிருந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு நகரும். தடைப்பட்ட விஷயங்கள் அனைத்திலும் ஒரு நல்ல செய்தியானது ஏற்படும். அடுத்த 7 நாட்கள்ல அதிர்ஷ்டமானது அதிகரித்து பணவரவும் உங்களுடைய வாழ்க்கையில பெருகும். ஒரு முக்கியமான நல்ல செய்தி உங்களுடைய வாழ்க்கையை தேடி வரும். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய நேர்மறை திருப்பு முனை நிச்சயமாக ஏற்படும். அந்த திருப்பு முனையை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா அது உங்களுக்கு பெரிய அளவில் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு நாள் முடிவதற்குள் இரவு 9 மணிக்கு பிறகு பூமி ஆகாய அதிர்வுகள் மிகவும் அமைதியாக இருக்கக்கூடிய நேரம். இந்த ஒரு நேரத்துல நீங்க இந்த கற்பூரத்தை கையில் வைத்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க சொல்லி பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உங்களால உருவாக்க முடியும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஒரு மந்திரத்துல 3 மடங்கு இந்த ஒரு நாளில் உங்களுக்கு பலனானதை ஏற்படுத்தி கொடுக்கும். எனவே இந்த ஒரு மந்திரத்தை நீங்க சொல்லும் பொழுது யாரிடமும் பேசக்கூடாது. எந்த மனக்கசப்பையும் மனதிற்குள் நீங்க நினைக்க கூடாது. உங்களுடைய மனமானது அமைதியாக இருக்க வேண்டும். உங்களுடைய ஆசைகளை மனதில் 3 முறைகள் மட்டும் நீங்க நினைக்க வேண்டும். 3 முறைகள் நினைத்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் கூற வேண்டும். உங்களுடைய உள்ளத்தில் எழுகின்ற ஒளி உங்களுடைய வாழ்க்கையில எழுகின்ற ஒரு நற்காலமாக இந்த ஒரு நேரத்தில் தொடங்கும். அந்த அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு நேரத்தில் ஏற்படும். எனவே இந்த ஒரு நாள் February 6 உங்களுடைய வாழ்க்கையில ஒளி, சமநிலை, வேலை, பண அதிர்ஷ்டம், அமைதி எல்லாவற்றையும் தரக்கூடிய ஒரு ரகசியமான பவித்திர நாளாக இந்த ஒரு நாளானது இருக்கும். எனவே இந்த ஒரு நாளை நீங்க தவற விடாம பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில நன்மைகள் ஏற்படும். கிழக்கு திசையை நோக்கி நீங்க கற்பூரத்தை கையில் பிடித்து இந்த ஒரு மந்திரத்தை மட்டும் நீங்க 21 முறைகள் கூறி பாருங்க. நிச்சயமா உங்களுக்கு இருக்கின்ற தீராத பிரச்சனைகளுக்கு ஒரு முழு தீர்வானது கிடைக்கும். எனவே தவறாம இந்த ஒரு மந்திரத்தை நீங்க 21 முறைகள் கூறி இந்த ஒரு கற்பூரத்தை உங்க கையில் வைத்து அதற்கப்புறம் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில வைத்து நீங்க எரித்து பாருங்க. நிச்சயமா உங்களுடைய வீட்டுல இது மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் வாழ்வில் மாற்றம் அடைவதை நீங்க நேரடியாகவே உணர முடியும். இது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நடக்கும். இதுல உங்களுக்கு வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் அதனையும் நீங்கள் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு பதிலளிக்கிறேன். மறக்காமல் நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினைவுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். பொறாமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினைவுங்கள். நல்லதே நடக்கும். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர, காஞ்சி சங்கர, காமாட்சி சங்கர, மகா பெரியவா சரணம். நன்றி, வணக்கம்.